பாத்தீங்கன்னா நான் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்ல நான் எவிடன்ஸா கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் அந்த ஃபைன் சலான் போட சொன்னதுக்கு 1000 ரூபாய் ஹெல்மெட், 2வது ஹெல்மெட் போடலை அப்படின்ட்டு 1000 ரூபாய் ஃபைன் போட்டுட்டு என்னை நீ எகுத்து பேசிட்டல, பணம் கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுறியா பண்ணு அப்படி இப்படின்னு பேசி அவங்க வந்து அவங்கள எகுத்து பேசிட்டேன்றதுக்காக 2000 ரூபாய் ஃபைன் போட்டு 3000 ரூபாய் ஃபைன் போட்டு சலான் கொடுத்துருக்காங்க. நான் எப்படி ஒரு 3000 ரூபாய் ஃபைன் கட்ட முடியும் சொல்லுங்க? எனக்கு ஒரு நாள் வருமானமே 1000 ரூபாய் தான். நான் எப்படி ஒரு 3000 ரூபாய் ஃபைன் கட்ட முடியும் சொல்லுங்க? நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொன்னேன். நான் ஹெல்மெட் போடலை மேம், தப்பு தான், ஒரு எமர்ஜென்சி வந்துட்டேன், சரி நான் அந்த 1000 ரூபாய் ஃபைன் கட்டிடுறேன், சலான் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம், அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்க அதை மதிக்கவே இல்லை. நீ இப்பயே ஃபைன் கட்டணும், இங்கேயே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஏற்றுக்க முடியும்? இப்படிலாம் வந்து பொதுமக்கள் வந்து கொள்ளையடிக்க யார் சொல்லி கொடுத்தா? இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுது? இப்படிலாம் வந்து யார் வந்து அவங்கள பிஹேவ் பண்ண சொன்னது? அவங்க சட்டத்தை முதல்ல மதிக்கிறாங்களா? அதுக்காக நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் அவங்க மேலே.